விஜய் வந்து அந்த பையன வந்து கூட்டிட்டு ரூமுக்கு போறாரு. இங்க காவேரிக்கே வந்து ஒரே யோசனையா இருக்கு. என்னதான் பேசுவாரு அவரு? அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, விட்டு கேட்கலான்னு முடிவு பண்றாங்க. அதன்படி வந்து கரெக்ட்டா அந்த வந்து கதவுல வந்து காது வச்சு கேட்குறாங்க. பார்த்தா விஜய் வந்து, சரிடா நீ சொல்றதெல்லாம் அப்போ உண்மைன்ற" அப்படின்னு. "ஆமா ப்ரோ நான் சொல்றதெல்லாம் உண்மைதான்" அப்படின்னு. "ஓ! அப்படியா? எவ்வளோ தைரியமா இருந்தா எங்க வீட்டு பொண்ண இந்த அளவு தப்பா சொல்ல எங்க வீட்டுக்கே வந்திருப்ப. உனக்கு அவ்வளோ தைரியமாடா உன்ன" அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே அடிக்க வராரு. ஐய்யய்யோ! "அண்ணா அடிச்சிடாதீங்கண்ணா, தயவுசெய்து என்ன விட்டுருங்கண்ணா. நான் வந்து" அப்படி சொல்லிட்டு அப்படி சொல்ல வராரு. "இங்க பார், இந்த மாரி வேலையெல்லாம் நீ தைரியமா வந்து பண்ணுவ. எல்லாம் லேடீஸ் தானே, இஷ்டத்துக்கும் பேசிடலாம் அப்படின்னு நினைப்ப. அவ்வளோதானே. இங்க பார், நானாவது பரவாயில்ல. என்னோட ஒரு மோசமான ஒரு ரவுடி இருக்காங்க வீட்ல. அவங்ககிட்ட நீ மாட்டுன சின்ன பின்னமா ஆயிடுவ" அப்படின்னோனே, பிரதர் நீங்க என்ன சொல்றீங்க? உன்ன கட்ட தூக்கி அடிக்க வந்தாங்க பார்த்தல்ல, அவங்க பேர் தான் காவேரி. அவங்க என்ன ரவுடி, என்ன ஃபேமஸ் ரவுடி தெரியுமா? அப்படின்னோனே அப்படியே பார்க்குறாரு. என்ன பிரதர் சொல்கிறீங்க? ஆமா. என்ன தெரியும் உங்களுக்கு? எல்லாரையும் எப்படியெல்லாம் வந்து அடித்து விரட்டணும்னு அவங்களுக்கு கை வந்த கலை. நானெல்லாம் பேசின்னு தான் இருக்கேன். 4 சாத்து சாத்தணும்னு எனக்கும் தோணுது. ஆனால் உன் மேலே கையை வைக்கல. ஆனால் அவங்கெல்லாம் கையை வச்சுட்டு தான் உங்ககிட்ட பேசுவாங்க. என்ன லேடீஸ்னால் உங்களுக்கு சாதாரண விஷயமா போச்சா? எங்கள் வீட்டில் வீரமங்கை அவங்க தான். அவங்கக்கிட்ட அடி வாங்கி ஒரே அடியாக போய் சேர்ந்துடாத அப்படின்னோடனே, என்ன என்ன பிரதர் நீங்கள் இப்படிலாம் பயமுறுத்துறீங்க? நான் உண்மையை தான்டா சொல்கிறேன். இங்கே பார், போனா போதுன்னு உன்னை விட்டு வச்சா ஓவராக பேசிகிட்டே இருக்கியா? வர்ற கோவத்தில் ஒன்று நல்ல 4 சாத்து சாத்தணும் போல இருக்குது. ஆனால் ஒன்று, நான்லாம் வந்து சாத்துன்னு சொல்லுவேன். ஆனால் சாத்துனா அவ்வளோலாம் வந்து உனக்கு எஃபெக்ட் வராது. ஆனால் எங்கள் வீட்டு லேடிஸ்லாம் கையை வச்சாங்க உன் மேலே பீஸ் ஆகிடுவேன் அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. ஆனால் மன்னிச்சிடுங்கண்ணா, நான் வந்து அவள் மேலே இருக்க அன்பில் தான். அன்புனா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரு பொண்ணை நீ நேசிக்கிறீன்னா அந்த பொண்ணு உன்னை நேசிக்கணும். நேசிக்கலையா விலகி போயிடணும். அதுதான்டா உண்மையான அன்பு. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் வந்து இந்த மாதிரி அந்த பொண்ணை பற்றி தவறாக பேசுகிறதோ, தப்பாக வந்து இந்த மாதிரி வந்து பண்ணுறதோ ரொம்ப பெரிய தப்பு. ஊருக்கு தான் நியாயம், இவருக்கு நியாயம் இல்லையே. இவர் வந்து என்னோடய கல்யாணத்தை கலைச்சி விடுவார். என் கல்யாணத்தில் வந்து பிரச்சனை பண்ணுவார். என்னை பார்க்க வந்த பையனை கிட்ட போய் தப்பாக என்னை பற்றி சொல்வார். ஆனால் இவருக்கு வந்து அடுத்தவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சி வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க காவேரி. இங்கே வந்து அந்த பையன் வந்து அப்படியே யோசிக்கிறாரு. இங்கே பார், அடி வாங்கி ஒரு வழி ஆகாமல் மரியாதையாக உங்ககிட்ட இருக்க ப்ரூஃப் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீ கிளம்பு அப்படின்னோடனே, இல்லை அதெல்லாம் வந்து தெரியும், ரெடி பண்ண ப்ரூஃப் தானே. ரெடி பண்ணாலும் எங்கள் வீட்டு பொண்ணை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கல, அந்த ஃபோட்டோ உட்பட அந்த கேமரா உட்பட அந்த ஃபோன் உட்பட என்கிட்ட தான் நீ கொடுக்கணும் அப்படின்னோடனே, சார் அது என்னோடய காஸ்ட்லி மொபைல் தானே, அந்த மொபைலை பார்த்துக்கலாம் கொடு, நீ பண்ண வேலைக்கு இதுதான் உனக்கு தானே, நான் கொடுறேன் அந்த ஃபோன் அப்படின்னோடனே ஃபோனை கொடுக்குறாரு. இதுக்கப்புறம் எக்காரனை கொண்டும் வந்து அவள் பேச்சுக்கே நீ வரக்கூடாது. முக்கியமான வேலை, வெளியே வந்து எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியாக இருந்துட்டு இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணார். நான் கேட்டுக்கிட்டேன். இந்த மாதிரி எனக்கு புத்தி வந்துருச்சு, எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக அமதா கிட்ட கையெடுத்து மன்னிப்பு கேட்டுட்டு எல்லார்கிட்டையும் கேட்டுட்டு நீ கிளம்புற. அப்படி நீ வந்து இந்த மாதிரி பண்ணலை, மாற்றி பண்ணேன்னு வச்சுக்கோங்க, ஒன்றுமே இல்லை. உன்னை பற்றி எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணுவேன். என்ன செய்வேன் தெரியுமா? உன்னை பற்றி ஃபுல்லாக வந்து எழுதி கம்ப்ளைண்ட்டாக வந்து போலீஸில் கொடுத்துருவேன். 2வது, உங்கள் அப்பா இருக்கார்ல, உங்கள் அப்பா வந்து உன்னை விரட்டிட்டு போனாரமே, வந்து அடி அடிச்சாரமே, அவரை பற்றி எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. நீ அவரை பற்றி எதுவுமே சொல்ல வேணாம். ஒரே வார்த்தை உங்ககிட்ட சொன்னால் போதும் உன்னை பற்றி. அவரே உன்னை ஏதாவது எங்கேயாவது கண்காணா இடத்துக்கு அமுச்சிடுவார். பரவாயில்லையா அப்படின்னோடனே, அண்ணா அப்படிலாம் வேணாண்ணா, வீட்டிலலாம் சொல்லாதீங்கண்ணா, தெரியுதுல்ல, அவ்வளோதான் உனக்கு மரியாதை. இதுக்கப்புறம் இந்த பேச்சுக்கே வரக்கூடாது. இந்த பொண்ணுக்கு மட்டும் கிடையாது, எந்த பொண்ணு பேச்சுக்கும் நீ போகக்கூடாது, சரியா? அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன், நடக்கிறதே வேறு அப்படின்னோடனே, சரிங்கண்ணா நீங்கள் சொல்கிற மாதிரியே செஞ்சிடறேண்ணா, இனிமேட்டு வரமாட்டேண்ணா, எனக்கு தெரியாதுண்ணா இவ்வளோ பிரச்சனை ஆகும்னு சொல்லிட்டு, சும்மா நான் சாதாரணமாக மிரட்டலான்னு வந்தேண்ணா, ஆனால் இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னோடனே, பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டின்னு வர்றாரு. பார்த்தா கதவை தட்டும்போது காவிரி வந்து கீழே விடுற மாதிரி வராங்க. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாங்க. அடுத்து இவங்களும் போகிறாங்க. வாங்க தம்பி, நான் சொன்னதெல்லாம் கேட்டிங்கல்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நல்லபடி எடுத்து சொன்னேன் தம்பி புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்னு. எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, நான் செஞ்சது ரொம்ப பெரிய தப்புன்னு எனக்கு புரிஞ்சிடுச்சு. முக்கியமாக நர்மதா, என்னை மன்னிச்சிடு நர்மதா, நீ என் ஃப்ரெண்டாக பழகினேன், ஆனால் நான் ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு துரோகம் பண்ணிட்டேன், நான் உன்னை ரொம்ப மோசமாக வந்து நடத்திட்டேன், மன்னிச்சிட்டு நர்மதா, எல்லாருக்கும் கும்பிடுப்பா, என்ன ஆளை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறாரு அந்த பையன். அப்படியே பார்த்து முறைச்சி பண்ணி நிற்கிறாரு. இதெல்லாம் பார்த்து அதிர்ஷ்டம் அடைகிறாங்க குடும்பத்தில் எல்லாரும். ஆனால் காவேரி மட்டும் அப்படியே வந்து முறைச்சி பார்க்குறாங்க. எல்லாத்தையும் கேட்டிருப்பாள், ஒரு மாதிரி பார்க்குறாளே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து காவேரி பார்த்து யோசிக்கிறாரு.